புதுசாக ஒருத்தரை கூப்பிட்டு வர்றீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வாங்க சார், வாங்க வாங்க, நம்ம வீடு தான், வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க. தேங்க்யூ. இவர் சார் இந்த பணத்தை ஆதரங்கம்மா. அத வா. சரியா இருக்கா சார்? எல்லாம் சரியா இருக்குங்களா? அம்மா, இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டாந்துருக்கேன். உன் நகைக்கெல்லாம் மொத்தமாக கணக்கு போட்டு ஒரு 20 லட்ச ரூபா. அப்புறம் இதோ இவங்க மொய் செஞ்சாகல 5 லட்சம். அதோட கூட ஒரு 2 லட்சமும் சேர்த்து மொத்தம் 27 லட்சம் இருக்குமா. நீங்கள் இந்த பணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் இந்த நகையை ஆதரகிட்ட கொடுத்துருமா. உனக்கு ஏது இம்பிட்டு பணம்? ஐயா சாமி, நான் அண்ணா அக்கௌண்ட்லேருந்தெல்லாம் எடுக்கலை. அப்புறம் ஏது இம்பிட்டு காசு? ஒன்றும் இல்லாமல் இருக்க நீயே தானே சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்றும் இல்லாதவன் அரை மணி நேரத்தில் எப்படி சர்வசாதாரணமாக 27 லட்சத்தை கொண்டு வந்து நீட்ட முடியும்? என்ன ஆடிட்ரு, என்னது இது புரியல எனக்கு இந்த கணக்கு. என்னத்தை கோல்மால் பண்ணிட்டு திருறீங்க நீங்க? கேள்வியே கேட்டுட்டு இருந்தா நீ பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் கிடையாது. டேய், அவன் கேட்கறதுல என்னடா தப்பு? இம்புட்டு பணத்துக்கு நீ என்னடா பண்ண? கடன் வாங்கினேன். இவர் தான் கொடுத்தார். வணக்கம்மா. பேரு பரமசிவம், பெரிய ஃபைனான்சியர். ஆடிட்டர் கிட்ட சொல்லி 2 ரூபா வட்டிக்கு கடன் கொடுத்துருக்காரு. அஞ்சு வருஷத்துக்குள்ள மொத்தமாக சேர்த்து வட்டியோட கணக்கை முடிக்கிறேன். இல்லைன்னா என்னை தூக்கி ஜெயிலில் வைங்கன்னு பத்திரத்தில் எழுதிட்டு வந்திருக்கேன். ஐயா இங்க இருங்க, நிப்பாட்டுங்க. ஐயா சாமி, நாடகம் எல்லாம் வேண்டாம். எங்க பேரை சொல்லி புதுசா கடன் வாங்குற காட்சியெல்லாம் இங்க வேண்டாம். எங்களை விட்டுருங்களேன். எங்க வழியை பார்த்துக்கு நாங்க போயிடுறோம். நீங்க பகையாடி முடிக்கவும் வேண்டாம், உறவாடி கெடுக்கவும் வேண்டாம். அத்தே இங்க இருங்க, இங்க இருங்க. புதுசா உன்னைய கொண்டு வந்து ஆரம்பிச்சு வச்சு எல்லாத்தையும் உடைச்சு விட்டுறாதீங்க. இப்பதான் அவரே ஏதோ தேறி வாராரு. இல்லை நீ, நான் எதையுமே உடைக்கல. சத்தியமா எனக்கு அந்த எண்ணமே இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன வெட்டி விட நினைக்கிறீங்க. பரவாயில்ல, நான் யாருக்கும் என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா மனசு வருத்தப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அதனால தான் நான் செய்கிறேன். சார், இவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு கையெழுத்து போட்டு காசை வாங்குறதுக்கு தான் உங்களை இங்கே கூட்டியாந்துருக்கேன். மற்றபடி நான் வாங்குற கடனுக்கும் இவங்க யாருக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. என் கடனுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. புரியுதுங்களா? புரியுது. தருங்க, எல்லாரும் பார்த்துக்கங்க, நான் கையெழுத்து போட போகிறேன். கொடுங்க. என்ன கதிர் மாமா, கடன் பத்திரமா? எம்புட்டு கடன் வாங்குறீரு? 20 லட்சம் நகைக்கும் மொய் எழுதுனதுக்கு 7 லட்சம் சேர்த்து 27 லட்சம். அது என்ன நகைக்கு 20 லட்சம்? அத்தை நகையெல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க? அதெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்து பரம்பரையில் வந்த நகை. பை நிறைய நிறைய நிரம்பி கிடக்கு. அதுக்கு வெறும் 20 லட்சம் தானா? சார், நான் அந்த நகைக்கு கடன் கொடுக்கல.
எந்த செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்குறேன். ஆ இவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கு. இந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்காரு. இவரா? அதான் கொடுக்குறேன். என் லிமிட் இவ்வளோ தான் சார். உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வேணும்னா வேற இடம் பார்த்துக்கங்க. சார் சார் இருங்க, அவசரப்படாதீங்க. அவன் ஒரு லூசு பைய, அவன் சொல்லதெல்லாம் கேட்காதீங்க. தம்பி கரிகாலா, அவர் கொடுக்கறதையும் நீ கெடுத்துடாத. கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு சும்மா இரு. ஆஹா. கதிர் சார், நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் எடுக்கிறது பெரிய ரிஸ்க்கு. நான் எப்படி காசை கொடுக்குறேனோ அதே மாதிரி திரும்பி வாங்குறதுலையும் கராராக இருப்பேன். வாங்கினதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு பிசிறக்கூடாது, பார்த்துக்குங்க. சரி. சித்தப்பா, நீ எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? அப்பா கிட்ட கேட்டு வாங்க வேண்டியது தானே. இல்லைன்னா நானும் சேர்ந்து வாங்குற மாதிரி கையெழுத்து போடுறேன். குடு. என்ன சித்தப்பா நீ? ஏய், நீ கோடீஸ்வரன்டா. இந்த சொத்து புறம் உனக்குத்தான். நீ எதுக்கு கடன் படணும்? நான் பட்டுக்கிறேன்டா, நான் பட்டுக்கிறேன். நான் சித்தப்பா, அப்படி பாத்துக்கிறேன். இல்ல சித்தப்பா. ஏய், சொல்றதை கேளு, பேசாம இரு. சார் இந்தாருங்க, திரும்பவும் சொல்றேன். நான் பணக்கார வீட்டில் இருக்கேனே தவிர எனக்குன்னு சொத்து கத்துன்னு எதுவுமே கிடையாது. சொத்தெல்லாம் எங்க அண்ணன் தற்காலிகமா என் பொறுப்புல விட்டுருக்காரு. இதை வேற எவன்ட்டையாவது கொடுத்தாருன்னு வைங்களேன், உட்காந்த இடத்துலயே சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து ஒத்த பைசா நான் எடுக்க மாட்டேன் சார். நீங்கள் கடன் கொடுக்கறது வெறும் கதிர்வேலுக்கு தான். எனக்கு வட்டியும் அசலும் கரெக்டாக வந்துட்டா ஓகே சார். நான் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் டான்னு வந்துடும் சார். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்க சார், பணத்தை எடுத்துக்கங்க சார். ஓகே சார். சார், ஒரு நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். வரேம்மா, வரேன் சார். வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன சொல்றா மா, இந்த பணத்தை உங்க கையால் அவர்கிட்ட கொடுத்துரு. இந்த நகையை ஆதிரிட்ட கொடுத்துரு. நகையை அவகிட்ட நீயே கொடுத்துடு.